உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. இன்று இரவு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 136:23. வாசிக்க கேட்போமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். இன்று இரவு நாம் தியானிக்க போகும் ஒரு காரியம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பவர் ஒருவர் உண்டு. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்விதமாக சாலமோன் கூறுகின்றார்: நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். இன்று இரவும் கூட இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் 2 காலங்களை குறித்து பேசுகிறது. வாழ்வு காலம், தாழ்வு காலம். இதை குறித்து பேசும் பொழுது பிலிப்பியர் 4:12 பவுலடிகள் கூறுகின்றார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். வாழ்வு காலத்தை பற்றி என்ன சொல்கிறார்? அந்த காலத்தில் எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தாழ்வு காலத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? பசி இருக்கும், குறைவு இருக்கும் என்று சொல்கிறார். இதை குறித்து பக்தனாகி யோபு பேசும் பொழுது அவன் யோபுவின் புஸ்தகம் 29:6 சொல்கிறான், என்னுடைய செல்வ நாட்களில் எனக்கு எவ்வளவு சீர் இருந்தது, என் பாதங்களை கழுவ நெய்யை பயன்படுத்தினேன் என்கிறான். ஆனால் யோபு 30:16 சொல்கிறான், இப்பொழுதோ உபத்திரவத்தின் நாட்கள், தாழ்வின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. இதனால் என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று என்று சொல்கிறார். அதோடு காரியம் நின்று போயிற்றா? ஆத்துமா முறிவோடு அவனுடைய வேதனை நின்று போயிற்றா? அவனுடைய பந்து ஜனங்களை பற்றி என்ன, அவன் வீட்டாரை பற்றி என்ன? வாசிக்க கேட்போமா? யோபுவின் புத்தகம் 19:15ஆம் வசனம் 14ஆம் வசனம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார், என் சிநேகிதர் என்னை மறந்து போனார், என் வீட்டார் என்னை ஒதுக்கி வைக்கிறார், என் சிநேகிதர் என்னை மறந்து போனார். இதே காரியத்தை சங்கீதம் 38:11 தாவீதும் கூட கூறுகிறார். தன்னுடைய தாழ்வு காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் பந்து ஜனங்களும் சிநேகிதரும் என்று. ஆனால் சங்கீதம் 31:12 இதே காரியத்தை சொல்கிறான் பாருங்க, நான் எல்லாராலும் செத்தவனைப் போல முழுவதும் மறக்கப்பட்டேன். முழுவதும் என்னை மறந்து போனார். அதே காரியத்தை யோபுவும் சொல்கிறான், தாவீதும் அதே காரியத்தை சொல்கிறான், செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். தாழ்வு காலத்தில் நமக்கு நடக்கும் ஒரு காரியம் இதுதான். இதுதான் உள்ளத்தை அதிகமாக உடைக்கிறது.
சென்னையில் நடந்த ஒரு காரியம். நன்றாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிற்று. அப்பொழுது மணமகன் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உயர்ந்த வேலையில் இருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அவளுக்கு இன்னும் அதிக சந்தோஷம். திருமணம் நடந்தது. நான் போய் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு நீ வருவதற்கு வேண்டிய விசா மற்றும் காரியங்களை அனுப்புவேன் என்று சொல்லி மாப்பிள்ளை போய்விட்டார். நாட்கள் கடந்தன. ஒரு பதிலையும் காணும். அவர் அதே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று. மாதங்கள் பல கடந்து போயின. ஒரு நாள் அந்த பெண் உருக்கமாக ஒரு கடிதம் எழுதினாள். நாட்கள் எல்லாம் தள்ளிக்கொண்டே போகின்றன. நீங்கள் என்னை மறந்து விட்டது போல் தோன்றுகிறது. எல்லாரும் என்னிடத்தில் கேட்கிறார்கள், எப்பொழுது போகிறாய்? உன் கணவன் உன்னை மறந்து விட்டானே என்று. அவரிடமிருந்து ஒரு பதில் வந்தது. அவர் அதில் எழுதியிருந்தார், தயவு செய்து நீ என்னை மன்னித்து விடு. என் பெற்றோர் மனக்கோலத்தில் என்னை காண வேண்டும் என்பதற்காக நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. எனக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள். நீ உன் இஷ்டம் போல வேறு எவரையும் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த. ஐயோ, இவ்வளவு நாள் காத்திருந்தேனே, இதனால் தானா என்னை மறந்து விட்டார் என்று அவளுடைய உள்ளம் கலங்கியது. விஷ மாத்திரையை சாப்பிட்டாள். சில வினாடிகளுள் இறந்து போனாள். ஆம் பிரியமானவர்களே, தாழ்வு காலம் வரும் பொழுது நம்மை எல்லாரும் மறந்து போவார்கள். இதை குறித்து வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் இப்படி பாடினார்கள். பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளானோரும் உற்றவரும் உயிர் தோழரானோரும் உற்றவரும் உயிர் தோழரானோரும் பற்றற்றவராய் பழகிடும் போதும் பற்றற்றவராய் பழகிடும் போதும் மாற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே, மாற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பான், சொல்லாதும் செய்யாதும் ஆமென்று சொல்வார், சொல்லாதும் செய்யாதும் ஆமென்று சொல்வார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாசம், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாசம். நெஞ்சமே வீணாய்
சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தளர்ந்து விடாதே. தளர்ந்து விடாதே. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், தற்கொலை செய்து கொள்ளாதே என்று சாலமோன் சொல்லி போனார். என்ன சிந்தனை? தாழ்வு காலத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் நான் எங்கு செல்வேன்? யார் எனக்கு அடைக்கலம்? என் அன்பிற்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் தாவீது சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க ஒருவர் உண்டு. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய பரமபிதா. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் எதற்கு தாழ்வு காலத்தில் நம்மை நினைக்க வேண்டும்? காரணத்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 35 வரை உள்ள வசனங்களில் அருமை இரட்சகர் இயேசு சொன்ன ஒரு உவமையில் காணலாம். அந்த உவமை என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றையராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இந்த ஓமையில் குற்றுயிராக விடப்பட்ட ஒரு மனிதனை நாம் காண்கிறோம். கள்ளர் கையில் சிக்கினார். செம்மையாக உதைத்தார்கள், அடித்தார்கள். சாகும் தருவாயில் அவனை விட்டு போய்விட்டார். அந்த வழியே பலர் கடந்து போன பொழுதிலும் ஒருவர் கூட அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. ஆனால் ஒரு ஏழை மனிதன் அந்த பக்கம் வந்தார். அவனை கண்டவுடன் இறங்கி காயங்களை கட்டி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தான். இன்னும் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கிறேன் ஐயா என்று சத்திரக்காரனிடம் சொல்லி போனான். இதற்கு காரணம் என்ன? குற்றுயிராக தாழ்வில் யாருடைய உதவியும் இன்றி கிடக்கும் இந்த மனிதனுக்கு அவன் உதவி செய்ய காரணம் என்ன? அவன் மனது உருகினான். மனது உருகினான். குற்றுயிராக கிடக்கும் அவனை கண்ட பொழுது மனம் உருகி போயிற்று. ஐயோ, இது யார் தெரியவில்லை. என் நண்பர் ஒருவர் காரில் போய்கொண்டிருந்த பொழுது விபத்திற்குள்ளானார். கார் அப்படியே சுழன்று ரஸ்தாவை விட்டு இறங்கி கீழே கிடந்தது. தலைகளாக கிடந்தது. மயங்கிய நிலைமையில் கிடந்தார். அவர் சொன்னார், அந்த பக்கத்தில் உள்ள பெண்கள், வயது சென்றவர்கள் ஏராளம் கூடி வந்தார்களா. அதில் ஒரு பெண் சொன்னாளாம், ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ இது, இப்படி கிடக்குதே அனாதையா என்று புலம்பினாள். அதுதான் மனது உருக்கம். இந்த மனிதன் மாத்திரம் மனது உருகினான். ஆகவே அவனுக்கு உதவி செய்தான். அவனை நினைத்தான். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவனுடைய மிக பெரிய குணம் அதுதான், மனது உருக்கம்.
இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்த பிறகு வேத புத்தகத்தை மிக கவனமாக படிக்க ஆரம்பித்தேன். அன்று அவர் செய்த அற்புதங்களை இன்று காணோமே ஏன் என்று எனக்குள் ஒரு கேள்வியோடு, நான் இப்பொழுது பயன்படுத்தும் வேதாகமம் 6வது வேதாகமம். 5 வேதாகமங்களை படித்தே கழித்து விட்டேன். நான் வேதாகம சாலைகளில் சென்று படிக்கும் பாக்கியம் பெற்றவன் அல்ல. வங்கி ஒன்றில் வேலை செய்து கொண்டே என்னுடைய எஞ்சிய நேரத்தில் என்னுடைய முழங்காலில் நின்றே வேதத்தை படித்தேன். அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை நான் கண்டேன். எப்பொழுதெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்தாரோ, எப்பொழுதெல்லாம் மாம்சத்தில் அவர் இறங்கி வந்து இயேசு என்ற பெயரில் உலாவின பொழுது அற்புதங்களை செய்தாரோ, அப்பொழுதெல்லாம் மனது உருகி அந்த அற்புதத்தை செய்தார் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டேன். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கும், மனு உருக்கொண்டு இந்த பூமியில் வந்து இறங்கி 33.5 ஆண்டுகள் உலாவிய பொழுது அற்புதங்களை அவர் செய்ததற்கும் ஒரே காரணம் அவருடைய மனது உருக்கம். வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திரகம் 34:7 பாருங்கள். நெகேமியா 9:17, யோவேல் 2:13, யோனா 4:2, சங்கீதம் 86:15, 103:8, 111:4, 145:8, 116:5. இந்த வசனங்களை பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். அது சொல்லுகிறது, தேவன் மனதுருக்கமானவர். நமது தேவன் மனதுருக்கமானவர். இந்த தேவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மகா பெரிய தேவ பக்தியின் ரகசியம் இது. காணக்கூடாத இறைவன், அதரிசனமான இறைவன் மனிதனாய் இறங்கி வந்தார் மனு உருக்கொண்டு. எப்படி இருந்தார் அப்பொழுது? இயேசு என்ற பெயரில் உலாவிய பொழுது எப்படி இருந்தார்? மத்தேயு 9:36 பாருங்க, 14:14 பாருங்க, 15:32 பாருங்க, 20:34 பாருங்க, மார்க் 1:41 பாருங்கள், 6:34 பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 13:14 பாருங்க, யோவான் 11:35 பாருங்க, லூக்கா 19:41 பாருங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருந்தார். எப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதங்களை செய்தார், எப்பொழுதெல்லாம் நோயாளிகளை குணமாக்கினார், அப்பொழுதெல்லாம் மனது உருகினார். மனது உருகி குஷ்டரோகியை தொட்டார். மனது உருகி அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்தார். மனது உருகி ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தார். மனது உருக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்க. இன்று இரவு உங்கள் சரீரங்களில் உள்ள நோய்கள் மறைய போவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம். காணக்கூடாத இறைவனாகிய நம்முடைய பரம தந்தையினுடைய மனது உருக்கம். அந்த மனது உருக்கம் தான் இன்றும் அவர் உங்களை குணமாக்கவும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யவும், உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கவும் அவரை தூண்டப் போகிறது. எதில் நீங்கள் நம்பிக்கையை வைக்கப் போகிறீர்கள்? செய்யப்பட போகிற என்னுடைய ஜெபத்திலா? இல்லை இல்லை. உங்கள் நம்பிக்கை முழுவதும் அவருடைய இரக்கத்தில் இருக்கட்டும், அவருடைய மனதுருக்கத்தில் இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக இன்று இரவு நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றே தீருவீர்கள். மகாத்மா காந்தி அடிகள் இரக்கமும் மனதுருக்கம் நிறைந்த ஓர் மனிதர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சுதந்திரம் பெறுவது எதற்காக? மகாத்மா காந்தியடிகள் அப்படி கேட்டார். சுதந்திரம் பெறுவது எதற்காக? ஒவ்வொரு இந்தியனின் கண்களில் உள்ள ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தீர்ப்பதற்காக. 91% இந்தியருடைய கண்ணீரை துடைப்பதற்கல்ல, 99% அல்ல, 100%. 100% 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 1
ஒவ்வொரு இந்தியனின் கண்களில் உள்ள ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைப்பதற்காக. இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளுடைய அன்பை காண்பிக்கிறது. ஒவ்வொரு இந்தியனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இந்தியனுடைய கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய வாஞ்சை. உள்ளத்தில் அவர் கொண்டிருந்த மனது உருக்கம், அன்பு, பாசம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் இனி எங்கே காணப்போகிறோம்? என் அப்பன் இயேசுவை பாருங்கள். தேவாதி தேவனின் மனுஷ அவதாரமாகிய இயேசுவை பாருங்கள். ஒரு நாள் மாலை சூரியன் அஸ்தமித்த பொழுது, இப்படிப்பட்ட நேரத்தில் திரளான மக்கள் அவரிடம் வந்தார்கள். நோயினால் வாடினவர்கள், அசுத்தாவினால் வாடினவர்கள். வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 4:40 வாசிக்க கேட்போமா? லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்கள் ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொருவர் மேல் 4 பேர் இருந்தால் 4 பேர் மேல், 40,000 பேர் இருந்தால் 40,000 பேர் மேல், 1,00,000 பேர் இருந்தால் 1,00,000 பேர் மேல் தன் கைகளை வைத்தார். ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார். அன்பு, மனதுருக்கம். என் அன்பிற்குரியவர்களே, தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இன்று மாலை அவர் உயிரோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மனது உருக்கமும் மாறி போகவில்லை. நாம் ஜெபிக்கும் நேரத்தில், இன்று இரவு அவரை நோக்கி கதறப்போகும் நேரத்தில் அவர் வருவார். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இறங்கி வருவார். அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தம்மிடத்தில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் தன் கரங்களை வைத்தது போல உங்கள் மீதும் வைப்பார். உங்கள் மீதும் வைப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் நோய்களை குணமாக்குவார். வலிகளை மாற்றுவார். கண்ணீரை மாற்றுவார். ஆனந்த கண்ணீரை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பாரா? அதற்குத்தான் அவர் இறங்கி வந்தாரா? புலம்பி நீங்கள் அழுத அழுகைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் விரும்புகிற அற்புதங்களை கொடுப்பார். காரணம் மனதுருக்கம், அவருடைய விருப்பம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் 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 சுகம் பெற வேண்டும். உடைந்த உள்ளத்தில் ஆறுதல் பெற வேண்டும். சமாதானத்தை பெற வேண்டும். சாந்தியை பெற வேண்டும். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை பெற வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். எனக்கு உதவி செய்வார். சொல்வீர்களா? உங்கள் வாயை திறந்து, இயேசு எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு எனக்கு உதவி செய்வார். இயேசு எனக்கு இன்று இப்பொழுது உதவி செய்வார். என்னை தொடுவார். என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் அவர் அப்படி செய்வார். பக்தன் ஒருவன் இப்படி பாடினார், குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும்
கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. கவலைப்படாதீர்கள். தாழ்வில் இருக்கும் நம்மை நினைப்பதற்காகவே அவர் இறங்கி வந்தார். இன்று தாழ்வில் இருக்கிறீர்களோ, உங்களை நினைத்து உங்களுக்கு உதவி செய்யவே அவர் இன்று இரவு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் நினைத்திருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். போகட்டும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில் உலாவின பொழுது சில குறிப்பிட்ட தாழ்வில் இருந்தவர்களை தானாக தேடி போய் உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். 1-2 உதாரணங்களை பார்த்து நாம் ஜெபத்திற்கு போவோமா? முதலாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு உலாவின அதே நாட்களில் சகையு என்ற ஒரு மனிதன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் வரி வசூலிக்கும் எல்லா மக்களுக்கும் தலைவன், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அவனுடைய ஊரில் இருந்தவர்களோ அவனை பாவியான மனுஷன் என்று அழைத்தார்கள். ஒருவேளை அவன் கொடூரமான மனிதனாய் இருந்திருக்கலாம். காரணம் அவனே சொல்லுகிறான், நான் யாரிடமாவது தவறாக வரி வசூலித்திருந்தால் நான் அதை திரும்ப கொடுத்து விடுவேன், 4 மடங்கு கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். கொடூரமான மனிதனாக இருந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:33, துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் தங்கி இருக்கும். ஏசாயா 48:22 சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இயேசு சொன்னார், லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் தன் சீடர்களை பார்த்து, நீங்கள் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதான பாத்திரன் அந்த வீட்டில் இருந்தால் அது பலிக்கும், இல்லையானால் அந்த சமாதானம் உங்களிடத்தில் திரும்பி வந்துவிடும் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை அவனுடைய வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இவ்வளவோ உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் அவன் இருந்தும், பதவியில் இருந்தும், பணம் இருந்தும், புகழ் இருந்தும், ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? பாவியான மனுஷன். அவனை வெறுத்தார்கள். நிச்சயமாக அவனுடைய வீட்டில் சாபம் இருந்திருக்க வேண்டும். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் அவன் தவித்திருக்க வேண்டும். எனவேதான் இயேசு சொன்னார், அவன் ஒரு மரத்தின் உச்சியில் இயேசு அந்த வழியே வருவார், அவரை எப்படியாவது பார்த்தால் போதும் என்று ஒளிந்து உட்கார்ந்திருக்கிறார். குடும்ப வாழ்வை பொறுத்த வரையில் அவன் மிகுந்த தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்க வேண்டும். மிகுந்த தாழ்வு, எல்லாராலும் சபிக்கப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை. எனவே இயேசு அவனை தேடி சென்றார். இந்த மரத்தின் கீழே நின்றார். பெயர் சொல்லி அழைத்தார்.
சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. உன் குடும்பத்தை பொறுத்த வரையில் நீ தாழ்வின் எல்லைக்கே வந்துவிட்டாய் என்று எனக்கு தெரியும். நான் வந்து உன் வீட்டில் தங்கட்டும். அப்பொழுது எல்லாம் தலைகீழாக மாறும். வா, நான் வந்து உன் வீட்டில் தங்கட்டும். கலாத்தியர் 3:13 படி உலகத்தில் உள்ள அத்தனை சாபங்களையும் ஏற்றுக்கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். உன் வீட்டில் உள்ள சாபத்தை முதலாவது நான் எடுத்து போடட்டும், வா என்று அவனை அழைத்தார். அன்பு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா. 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என் வீட்டில் என் வாழ்க்கை கசந்தது. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன், ஆனால் ஊதாரியாய் வாழ்ந்தேன். ஆலயத்திற்கு செல்வேன், ஊதாரியாய் வாழ்வேன். படிப்பில் கவனம் இல்லாததினால் என்னுடைய பிஎஸ்சி பட்ட படிப்பில் இருமுறை தோல்வியுற்றேன். என் தகப்பன் தாயின் உள்ளத்தை உடைத்தேன். வேலை தேடினேன், வேலை கிடைக்கவில்லை. திடீரென்று என் தாயின் உடலில் ஒரு பயங்கர நோய் தோன்றியது. ஒரு டாக்டராலும் அதை குணமாக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. உள்ளம் உடைந்தது. என் தகப்பனார் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் அதில் கொட்டினார். வறுமை எங்கள் வீட்டில் நுழைந்தது. காலையில் 6 மணியில் இருந்து மாலை 11 மணி வரைக்கும் என் தகப்பனார் உழைப்பார். மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்க என் உள்ளம் கசந்தது. வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். கடைசி முறையா என் வீட்டை திரும்பி பார்த்தேன். இனி நான் இந்த வீட்டிற்குள் வருவதில்லை. சிதைந்த என் உடலைத்தான் கொண்டு வருவார்கள் என்று என் உள்ளம் எனக்கு சொன்னது. மனம் கசந்தாளதே. தண்டவாளத்திற்கு போகும் வழியில் தேவனை அறிந்த என் சித்தப்பா ஒருவருடைய வீடு இருக்கிறது. வழக்கம் போல அவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழக்கம் போல ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். அன்று என் உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய துர் எண்ணம் தெரியாதவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பேசினார். என் உள்ளம் உடைந்தது. சித்தப்பா, கடவுள் மனிதனாய் வந்து இப்படி இறந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். உன்னை போன்ற மனிதர்களுக்கு வாழ்வளிக்கவே வந்தார் என்றார். எனக்கு வேலை கிடைக்குமா என்றேன். கிடைக்கும் என்றார். மறுபடியும் நான் பாஸ் பண்ண முடியுமா? முடியும் என்றார். என் அம்மாவிற்கு சுகமாகி விடுமா? முடியும் என்றார். ஒரே ஓட்டமாய் திரும்ப வீட்டிற்கு ஓடினேன். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டும். என் குறைகள் குற்றங்களை மன்னி எனக்கு புது வாழ்வு தாரும் என்று கதறினேன். என் கண்கள் முன்னமே நான் செய்த பாவங்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றின. 4 மணி நேரம் அழுதேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. என் வாழ்வு மாறியது. நம்பிக்கை பிறந்தது. அதன் பிறகுதான் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி அறிய ஆரம்பித்தேன். என்னுடைய பட்ட படிப்பை முடித்தேன். வங்கி ஒன்றில் நல்ல வேலை கிடைத்தது. வேலையை எடுத்தேன். அதில் உயர்வின் மேல் உயர்வையும் பெற்றேன். மறுபக்கம் வேதத்தை வாசிக்க வாசிக்க, தேவனே, நானும் உம்மோடு பேசட்டும், உம்முடைய குரலை கேட்கட்டும், நானும் இந்த அற்புதங்களை என் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று கதறினேன். 7 வருடங்கள் கதறினேன். அதே வீட்டில் வாழ்வதை விட சாவது நல்லது என்று எண்ணின அதே வீட்டில் 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இரவு எங்கள் குடும்ப ஜெபத்திற்காய் முழங்கால் படியிட்டோம். வீட்டில் விருந்தினர்கள் வேறு இருந்தார்கள். அந்த நேரத்தை தேவன் தெரிந்து கொண்டார்.
ஜெப நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அந்த அறைக்குள் இறங்கியது. மிக மிக எளிய வீடு எங்களுடைய வீடு. ஒரே அறைதான் அந்த வீட்டில். ஒரு ஹால். அந்த ஹாலில் தான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது. அந்த பேரொளியில் நான் அவரை கண்டேன். அவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினாய், ஆகவே நானே உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வந்தேன் என்றார். 3 மணி நேரம் என்னோடு பேசினார். என்ன பேசினார்? கடந்த 7 ஆண்டுகளும் எந்த ஊரில் எந்த நேரத்தில் என்ன சொல்லி எத்தனை மணிக்கு ஜெபித்தேன் என்பதையெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தார். இத்தனை ஜெபங்களையும் கேட்டுதான் உன் முன்பு இன்று இறங்கி இருக்கிறேன் என்றார். அவர் சொன்னார், என் மகனே, உலகம் என் அன்பை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறது, ஆனால் என் அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனை அது பார்க்கவில்லை. உன்னை என் அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நிறைத்து அனுப்புகிறேன். எப்பொழுதெல்லாம் இந்த மனதுருக்கத்தினால் நீ நிறைகிறாயோ, நிறைந்து மக்களுக்காய் வேண்டுதல் செய்கிறாயோ, அப்பொழுது நீ விரும்புகிற காரியங்களை எல்லாம் உனக்கு தருவேன். என் வாழ்க்கை மாறிய என் அன்பிற்குரியவர்களே, எந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, எந்த வீட்டில் வாழ்வில்லை என்று எண்ணினேனோ, எந்த வீட்டில் வறுமையில் வாடினேனோ, எந்த வீட்டில் தோல்வியில் வாடினேனோ, எந்த வீட்டில் சுகவீனமின்மையினால் சுகம் இல்லாததினால் வாடினேனோ, அதே வீட்டில் இயேசு தோன்றினார். தலைகீழாக எல்லாவற்றையும் மாற்றினார். சாபத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். என் வாழ்க்கையை மாற்றினார். உலகம் தரக்கூடாத மனதுருக்கத்தினால் என் உள்ளத்தை நிறைத்தார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த மனதுருக்கம் தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்னை அழச் செய்கிறது. உங்களை பார்க்கும் பொழுது 1,00,000 பேர் இங்கு இருந்தால், இந்த 1,00,000 பேரும் விரும்பின காரியத்தை ஆண்டவரிடமிருந்து வாங்கி கொடுப்பது என் வேலை அல்லவா என்ற எண்ணம் என்னை வாட்டுகிறது. உங்கள் துயரம் என் துயரம் போல் தோன்றுகிறது. உங்கள் நோய்கள் என் நோய்கள் போல் தோன்றுகிறது. உங்கள் வலிகள் என் வலிகள் போல தோன்றுகிறது. இதுதான் மனதுருக்கம். இதுதான் மனதுருக்கம், கிறிஸ்துவின் மனதுருக்கம். இன்றும் இந்த மனதுருக்கம் தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது. சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகை நிருபர்கள் என்னை பேட்டி கண்டார்கள். அதில் ஒருவர் சொன்னார், இந்த மனதுருக்கத்தை பற்றி, இந்த மனதுருக்கம் செய்யும் அற்புதங்களை பற்றி விளக்கமாய் சொல்ல. ஒரே ஒரு அற்புதத்தை நான் அவருக்கு விளக்கி சொன்னேன். அண்மையில் உள்ள ராஜபாளையம் நகரில் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் என்று வணிகர் ஒருவர் உண்டு. அவருக்கு ஒரு செல்வ புதல்வி உண்டு, ஐஸ்வர்யா என்று. தீபாவளி அன்று தன் வீட்டில் இருந்தாள். வெளியே வெடி போட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படியோ ஒரு வெடி வீட்டிற்குள் வந்து அவள் கண்ணில் விழுந்து விட்டது. ஒரு கண் முழுவதும் எரிந்து விட்டது. முற்றிலுமாய் எரிந்து விட்டது. சென்னைக்கு தூக்கி கொண்டு ஓடி வந்தார்கள். அந்த கண்ணில் பார்வை இல்லை. வைத்தியர்கள் போராடினார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த வைத்தியர்களும் போராடினார்கள். இறுதியில் அவர்கள் சொன்னார்கள், கண் போனது போனதுதான், உள்ளே எல்லாம் எரிந்து போயிற்று என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் என் மகனையும் என்னையும் தேடி வந்தார்கள். ஒரு நாள் எல்லா வைத்தியத்தையும் பார்த்து முடித்துவிட்டு மனம் உடைந்து திரும்பினார்கள். நான் ரேடியோவில் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். உள்ளே நுழைந்தார்கள்.
ஒரே அழுகை, மாறி மாறி அழுகை. அழுவதை கண்ட அந்த பெண், சிரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணும் அழ ஆரம்பித்தாள். நானும் அழுதேன். என் கைகளை அந்த குழந்தையின் மீது வைத்தேன், கண்ணின் மீது வைத்தேன். ஆண்டவரே, எப்படியாவது பார்வைத்தார், எப்படியாவது பார்வைத்தார். கண்ணீருக்குள் எல்லாம் எரிந்து போனாலும் பரவாயில்லை, பார்வை தாரும் என்று கெஞ்சினேன். அனுப்பிவிட்டேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு அதிகம் படித்த ஒரு டாக்டர் அந்த கண்ணை நன்றாய் சோதித்து பார்த்தார். பிரமிப்படைந்தார், ஆச்சரியமடைந்தார். என்ன இது, கண்ணெல்லாம் உள்ளே எரிந்து போயிற்று, எப்படி இவளுக்கு பார்வை மட்டும் தெரிகிறது என்றார். தெளிவான பார்வை. இன்றும் அந்த பெண்ணின் பார்வை தெளிவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் இந்த அற்புதத்தை செய்து இந்த 20வது நூற்றாண்டில் செய்திருக்கிறார். உங்கள் கண்ணெதிரே இந்த அற்புதத்தை பார்த்தீர்கள். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த மாலையில் என் கண்ணை இயேசு சுகமாக்குவார் என்று? கரங்களை உயர்த்துங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். நமக்கு உதவி செய்ய நம்மை தேடி வருகிறவர். அவருக்கு தெரியும், என்னை தவிர யாராலுமே அவருக்கு உதவி செய்ய முடியாது என்று. மனது உருகி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மத்தேயு 8:17 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். மட்டுமல்ல, கலாத்தியர் 3:13 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமானார். எபிரேயர் 2:9 சொல்கிறது, நம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? உலகில் நாம் இருக்கும் வரை நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினா நமக்காய் மனது உருகுவார், நமக்காய் கண்ணீர் வடிப்பார். ஆனால் ஒரு மனிதனும் உதவி செய்ய முடியாத மரண படுக்கை வரும் பொழுதோ நாம் அனுபவிக்க போகும் கசப்பை, மரண கசப்பை அவர் அனுபவித்தார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரண நேரம் வரும் பொழுது, கண்களை மூடும் பொழுது, அப்பொழுதும் தோன்றுவார், நீ பூமியின் தாழ்விடங்களில் இறங்க வேண்டாம், என்னோடு நீ இருக்கலாம் என்பார். எத்தனை மகிழ்ச்சி! தாயின் தயவுடையாய் தமியன்னில் சேயன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையாய் தமியன்னில் சேயன் கண்மூடுகையில், பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தோயா திருபாத தரிசனம் தந்தரு பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பு
அழியாதென்றோ அவ்வண்ணமே அன்பர் என்பர்களும் அன்பு அழியாதென்றோ அவ்வண்ணமே அன்பர் என்பர்களும் பொன்னடி பூமானின் பூத்துயிர் பெற்றதா பொன்னடி பூமானின் பூத்துயிர் பெற்றதா என்னோடு வாழுவார் எண்ணொழி காலமா பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன் ஏன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன். நம்முடைய தாழ்வில் அவர் நினைப்பார், தேவனே நான் உலகை விட்டு போகும் நேரம் வந்ததப்பா என்று சொல்லும் பொழுது தோன்றுவார், நான் மரணத்தை ஜெயித்தேன், மரணத்தை ஜெயமாக விழுங்கினேன் என்பார். மோட்சத்திற்கு சுமந்து செல்வார். நாம் பாதாளத்திற்குள் இறங்குவதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, கவலைப்படாதிருங்கள். தேவையானது ஒன்றே, உலகில் இருக்கும் மட்டும் தேவையானது ஒன்றே, மனு உருக்கொண்டு இறங்கி வந்த தேவாதி தேவனுடைய திரு உருவாகிய இயேசு கிறிஸ்துவே அது. தண்டவாளத்திற்கு நேராக ஓடின என்னை தடுத்து நிறுத்தினார். என் உள்ளத்திற்குள் வந்தார். நம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பினார். அவரோடு கூட உலகில் விழாவ சம்பாஷிக்க, நடக்க, சஞ்சரிக்க அருள் புரிந்தார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து எழுதுகிறார்கள். ஐயா, அடுத்த அடி எங்கு வைப்பதென்று தெரியாமல் தவிக்கிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று எழுதுவார். அருள்நாதரிடம் கேட்டு அவர்களுக்கு பதில் எழுதுவேன், இப்படி செய்யுங்கள். ஒரே ஆச்சரியமா இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் அப்படி செய்யும் பொழுது அற்புதங்களை பெறுவார்கள். இதுதான் என்னுடைய ஊழியம். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க ஒரு நேசர் உண்டு. இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? வாழ்வில் பிரச்சனையா? குடும்பத்தில் பிரச்சனையா? ஊழியத்தில் பிரச்சனையா? வேலையில் பிரச்சனையா? ஐயோ, நான் தாழ்வில் இருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் அருகே என்று நிற்கிறார். என்னால் உதவி செய்ய முடியும், உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்கிறார். ஒன்று செய்யுங்கள், உள்ளத்தை திறவுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் வீட்டிற்கு வாரும், என்னோடு தங்கிரும் என்று சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தை அவர் சுத்திகரிப்பார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுப்பார். குறைகள் குற்றங்களை மன்னிப்பார், நீக்குவார். எதிர்காலத்தில் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உலகில் கண்ணை மூடும் பொழுது மோட்சத்திற்கு கொண்டு செல்வார். என்றும் அவரோடு வைத்துக் கொள்வார். என்ன பாக்கியம்! இந்த பாக்கியம் என்று எத்தனை பேருக்கு வேண்டும்? உங்கள் கைகளை நான் பார்க்கட்டும். என் அருகே நிற்கும் இயேசு உங்கள் கைகளை பார்க்கட்டும். அவரிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வோம், என் உள்ளத்தில் வாரும் என்று. நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேருக்கு இன்று ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும், நொறுங்கிய உள்ளத்திற்குள் நுழைய வேண்டும். தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று என்னோடு கூட சேர்ந்து புலம்புவீர்களா? எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனே, நீர் எனக்கு வேண்டும். என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும். என்னுடைய கவலைகளை மாற்றும், பயத்தை மாற்றும் என்று புலம்புவீர்களா? ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Wonderful Jesus. Mighty, mighty Jesus. Hallelujah. Hallelujah. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து என்று நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் இதை உங்களுக்கு பொய்யாக சொல்லவில்லை. ஒவ்வொரு தடவையும் கூட்டத்திற்கு வரும் முன்பதாக பல நாட்கள் நான் உபவாசம் செய்து அழுது வந்திருக்கிறேன். 6 நாட்கள் உங்களுக்காக அழுது புலம்பி இருக்கிறேன். தேவகுமாரனே, நான் மதுரைக்கு போகிறேன். என் வாயின் வார்த்தைகளை கேட்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும், உம்மை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று புலம்பித்தான் இங்கே வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் கூட காலையில் இருந்து இரவு வரை ஆலயம் போன நேரம் தவிர மீதி நேரம் எல்லாம் முழங்காலில் உங்களுக்காக நின்று இருக்கிறேன். இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் வருவேன், உன்னோடு கூட வருவேன், என் மக்களுடைய தேவைகளை தருவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு அருகையும் நின்று கொண்டு இருக்கிறார். தயவு செய்து உங்கள் வாயை திறவுங்கள், இருதயத்தை திறவுங்கள். ஹல்லேலூயா. அவரிடம் கெஞ்சுங்கள், எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும். இயேசு சுவாமி, நீர் எனக்கு வேண்டும், என் உள்ளத்திற்குள் வாரும். ஐயோ, எனக்கு சமாதானம் இல்லை, என் குடும்ப வாழ்க்கை நாசமாய் கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறதப்பா, என் உள்ளத்திலே வாரும், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா என்று அவரை நோக்கி கதறுவீர்களா? உங்கள் அருகே அவர் தோன்றுவார். பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்திற்குள் பிரவேசிப்பார். இப்பொழுது உள்ளத்திற்குள்ளே பிரவேசிப்பார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், பாவங்களை மன்னிப்பார், பாவ கரைகளை அகற்றுவார், கெட்ட பழக்க வழக்கங்களை அகற்றுவார், தூய்மையை அருளை செய்வார். அந்த தூய்மையில் அவர் என்றும் வாழ்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சுவாமி, எனக்கு இந்த தூய்மையை தாரும், என் உள்ளத்திலே வாரும் என்று விடாப்பிடியாய் கேட்போம். இப்பொழுது விடாப்பிடியாய் கேட்போம். இதுதான் நேரம். அவர் வந்துவிட்டால் போதும், மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னால் பின்னால் வரும், தானாக வரும். ஹல்லேலூயா, தானாய் வரும். இன்று இரவு பிரியமானவர்களே, முதல் காரியத்தை முதலாவது கேட்போம். முதல் காரியத்தை முதலாவது கேட்போம். முதல் காரியத்தை முதலாவது கேட்போம். தேவனே, எனக்குள் நீர் வார். நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் எனக்கு வேண்டும். என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே வாரும். என் குறைகள் குற்றங்களை மன்னியும். என்னை தூய்மையாக்கும், என்னை தூய்மையாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று கெஞ்சுவோம். பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்குவார், ரத்தத்தினால் கழுவார், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவார். ஹல்லேலூயா. தெய்வீக ஆவியினால் நிரப்புவார், தூய்மை ஆக்குவார். எப்பொழுது? இப்பொழுது. ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. Thank you, Jesus. Wonderful Jesus. Mighty, 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 mighty Jesus. Thank you, Lord. Thank you, Lord. தேவனே, ஒவ்வொரு அருகிலும் நீ தோன்றி இருப்பதற்காய் நன்றி, தோன்றி இருப்பதற்காய் நன்றி, தோன்றி இருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு அருகிலும் அவர் தோன்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார், அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கெஞ்சுங்கள், அப்பா, எனக்கு வெளியே நீர் நிற்க வேண்டாம், என் உள்ளத்திற்குள் நுழைந்து விடும், உள்ளத்திற்குள் நுழைந்து விடும், உள்ளத்திற்குள் நுழைந்து விடும், உள்ளத்திற்குள் நுழைந்து விடும், உள்ளத்திற்குள் நுழைந்து விடும் என்று கேளுங்கள். இப்பொழுது நுழைவார், நுழைவார், நுழைவார். நிரந்தரமாய் குடியிருப்பார், நிரந்தரமாய் உள்ளத்திலே குடியிருப்பார், நிரந்தரமாய். அதன் பிறகு ஒரு பேய் உங்களை தேடி வர முடியாது, ஒரு பிசாசு வர முடியாது, ஒரு மந்திர தந்திரம் வர முடியாது, ஒரு பில்லி சூன்யம் வர முடியாது, ஒன்றும் உங்கள் அருகே வர முடியாது. இருள் வர முடியாது, இருளின் அதிகாரம் வர முடியாது, அந்தகாரத்தின் அதிகாரம் வர முடியாது. காரணம், ஒளியின் தேவன் உங்கள் உள்ளத்திலே பிரகாசமாய் எரிந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய உள்ளத்திற்கு அவர் நுழைந்து கொண்டிருக்கிறார்,
அநேகருடைய உள்ளத்திற்குள்ள இயேசு இப்பொழுது நுழைந்து கொண்டு இருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி.